காந்தாரி அம்மையாருடைய மாளிகையில போய் தங்கிய உடனே அப்பதான் பொழுது விடிஞ்சது. சிவபூஜை என்று சொல்லக்கூடிய சிவபூஜையை முடிச்சாங்க. முடிக்கிற பொழுது அப்போ அங்க பிரதிகாமி என்று சொல்லக்கூடியவனை அழைத்து துரியோதனன் சொல்றான், எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி சீக்கிரமா குளிச்சு ரெடியாகி வந்து சிம்மாசனத்துல உட்காந்துட்டான். ஆரவன் துரியோதனன் வந்து உட்காந்துட்டான். உட்கார்ந்தவன் பிரதிகாமியை கூப்பிட்டு சொல்றான், மண்டபத்தின் அழகு காண மன்னரைவர் தம்மை நீ, மண்டபத்தின் அழகு காண மன்னரைவர் தம்மை நீ, கொண்டிமைப்பின் வருக என்று கொன்றவன் பணிக்கவே, வண்டு சுற்று மாலை மார்வன் வன்பிராதி காமைவான் அண்டர் கற்பமென இருந்த அரகர்தமை அணுகினான். மண்டபத்தின் அழகு காண மன்னர் ஐவர் தம்மை நீ, கொண்டின் முவைப்பை கொண்டின் அமைப்பை வருக என்று கொற்றவன் வன் பணிக்கவே. இந்த பிரதிகாமி போய் நேரா தர்மராஜா கிட்ட சொன்னா, ஐயா வணக்கம், உங்களை வர சொல்லி ராஜா துரியோதன மகாராஜா அழைத்தார். அவர் சொன்னாரு, வரேன் போங்க. சமையல்காரங்கிட்ட ஏற்கனவே சொல்லி வச்சுட்டான், நான் சொல்ற வரைக்கும் அடுப்பு பத்த வச்சிய நான் உன் வீட்டை பத்த வச்சிருவேன். என்னன்னு? உன் வீட்டை பத்த வச்சிடுவேன். ஆமா, நான் சொல்ற வரைக்கும் நீ என்ன பத்த வைக்க கூடாது, அடுப்பு பத்த வைக்க கூடாது. ஆனா நான் வந்து சமையல் ஆச்சான்னு கேட்பேன். ஆயினே இருதுன்னு சொல்லணும். நீ என்ன சொல்லணும், இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல சரியாயிடும் ஆயிடும்னு சொல்லணும். ஆனா அடுப்பு பத்த வைக்க கூடாது. பத்த வச்சியனா உன்னை கொளுத்திடுவேன். உன்னை மட்டும் இல்ல, குடும்பத்தையே கொளுத்திடுவேன், சேர்த்து கொளுத்திடுவேன்னு முன்னாடியே சொல்லிட்டான். சொன்னதுனால அங்கிருந்து என்ன பண்ணாரு, புறப்பட்டு தர்மராஜா வருகிறார். மண்டபத்தினுடைய அழகை பார்க்கிறதுக்காக வந்தார். அப்படி அழகை பார்த்துட்டு சொல்றார், பார்க்கிறார் எல்லாத்தையும். இப்போ ஒரு வீடு கிரக பிரவேசத்துக்கு நாம போனோம்னா நாம என்ன சொல்லணும், ரொம்ப நல்லா கட்டி இருக்கிறீங்க, வீடு ரொம்ப அமைப்பா இருக்கு, யாரு மேஸ்திரி யார் என்ஜினியரு, பிளான் எல்லாம் ரொம்ப நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க, அக்னி மூலையில தான் அடுப்பாங்கிற இருக்கு, ஈசான மூலையில ஒரு பக்கம் போர் இருக்கு, ஒரு பக்கம் குபேர மூலையில பீரோ வைக்கக்கூடிய இடம் இருக்கு, இந்த பக்கம் தான் இதெல்லாம் இருக்கும், எல்லாம் பார்த்து கரெக்டா வச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கிரைனட்டு டைல்ஸ் எல்லாம் பார்க்க பல 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 பலன்னு இருக்கு. நம்ம தான் சொல்லணும் யாருக்கிட்ட, வீடு கட்டி இருக்கிறவங்க கிட்ட. இந்த துரியோதனன் கேட்குறான், என்னென்ன தர்மண்ணா மண்டபம் எப்படி, இது ராஜஸ்தான்ல இருந்தா வந்த மார்பல் அண்ணா, இது கோமேதகம், ஏன்னா இவர் பார்த்ததே இல்லை. இது மாதிரி 1000 மண்டபம் இருந்துச்சான் இந்திரபிரஸ்தத்துல. எது மாதிரி? இந்த மண்டபம் மாதிரி 1000 மண்டபம் இருந்தது. ஏன் கட்டி கொடுத்தது யாரு? இந்திரன். அதனாலதான் அந்த நாட்டுக்கு இந்திரபிரஸ்தம் என்று பெயர். இந்திரன் இது மாதிரி 1000 கட்டி கொடுத்திருக்கிறான். அது இல்லாம தேவதட்சன் அசுரதட்சன் என்று 2 தட்சணங்கள் அங்க மாய மண்டபத்தை அமைச்சு வச்சுக்கிறாங்க. அதனால இங்க சொல்லுகிற பொழுது சொல்றாங்க, அப்படி ஒரு மண்டபத்தை கட்டி வச்சிருக்கிறாங்க. ஆனா நிறை குடம் தழும்பாது, குறை குடம் தழும்போ கூத்தாடும் இல்லையா? அதனால இங்க சொல்லுகிறார் நிறை குடம் தர்மராஜா, அப்பா இதுவரைக்கும் நான் இப்படி ஒரு மண்டபத்தை கண்டதில்லை. முந்தை மண்டபங்களுக்கு முதன்மையான தேவரோர் அந்த மண்டபத்தும் இல்லை, அதனை என்று மண்ணின் மேல் எந்த மண்டபத்தும் இல்லை, இருநிலில் உள்ள எழிலரோ. இறைவனுடைய கருணையினாலே அங்கு சொல்லுகிற பொழுது சொல்றார், இது மாதிரி ஒரு மண்டபத்தை நான் பார்த்ததே இல்லை. ஏன்? முதல் முறையா சூதாடுவதற்காகவே 1000 கோடி செலவு செய்து கட்டிய மண்டபம் இந்த மண்டபம். அதனால வாழ்நாள்ல இதுதான் நான் முதல் மண்டபம், இதுதான் கடைசி மண்டபம். சூதாடுறதுக்கு எவனாவது 1000 கோடி செலவு செய்து சூதாடுறதுக்கு உண்டா? கிருஷ்ணகிரி பக்கத்துல ஒரு ஊரு, அங்க வந்து டென்ட் அடிச்சிருவாங்க. இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் நடந்துனுக்குது அந்த ஊர் பாரதம். டென்ட் அடிச்சுட்டு அதில் இளைஞர்களை உட்கார வச்சு அவங்க வந்து குறிப்பிட்ட அந்த கோயில் பேரில் ஒரு ட்ரஸ்ட் இருக்குது, குறிப்பிட்டு பணம் கட்டிடணும். கட்டிட்டு
சூதாடுவாங்க. காரு வைப்பான், நிலத்தை வைப்பான், எல்லாம் வச்சு தான் சூதாடுவாங்க. அதை வச்சு தான் பாரதமே நடத்துகிறாங்க இன்னைக்கு வரைக்கும். இப்போவும் நடக்குது. போன வருஷம் அந்த ஊரில் பர்கூரில் சொல்கிறப்ப கூப்பிட்டாங்க. இல்லை, அந்த ஊரில் வந்து கூப்பிட்டாங்க. எனக்கு முதல்ல இது தெரியல, இது எனக்கு தெரியாது, அந்த ஊர் இப்படின்னு தெரியாது. அப்புறம் நான் சொன்னேன் எனக்கு தேதி, அம்மா நீங்கள் எந்த தேதியில் இருக்கிறீங்களோ அந்த தேதியிலே நான் கண்டிப்பாக உங்களுக்கு டேட்டு கொடுக்குறேன். டேட்டெல்லாம் கொடுத்தாச்சு. அவங்க அட்வான்ஸ் அனுப்பும்போது நான் என்ன சொன்னேன்னா, அங்கே எனக்கு அந்த சைடில் இருக்கிறவங்க எல்லாம் பெரும்பாலான தெரியும். அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டேன், இந்த ஊர் எப்படி, அந்த ஊரில் என்னை பாரதத்தை கேட்டுக்கிறாங்க. அம்மா உங்களுக்கு அந்த ஊருக்கும் ஒத்து வராதுன்னாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு. இல்லை அந்த ஊரில் அம்மா சூதாடிதாம்மா உங்களுக்கு காசே கொடுப்பாங்கன்னாங்க. என்னாடி? சூதாடி அதில் வரக்கூடிய பணத்தை வச்சு தான் திருவிழா நடத்துவாங்க. 100 பேர் ஏஜென்ட். அந்த 100 பேருக்கு தினமும் காத்தால மத்தியானம் சாப்பாடு நைட்டு வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கும். அந்த 23 நாளும் கிட்டத்தட்ட சூது ஆடிக்கொண்டே இருப்பாங்க. கார்ல இருந்து, பைக்ல இருந்து, சொத்துல இருந்து, சுகத்துல இருந்து எல்லாத்தையும் தோப்பாங்க. அந்த பணத்தை வச்சுதான் உங்களுக்கே சம்பளம் கொடுப்பாங்கன்னு மறுநாள் ஃபோன் பண்ணி சொன்னேன், ஐயா எனக்கு அந்த தேதி வேண்டாம், இல்லை நீங்க என்ன கேட்டாலும் கொடுக்குறேன், ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு வேணாலும் கேளுங்க, நாங்க தரோம். நான் சொன்னேன், நான் வரல. நீங்க ஏன் வரலன்னு காரணம் சொல்லுங்க. நேற்று வரேன்னீங்க, இன்னைக்கு வரமாட்டேங்க. நான் உண்மையை சொன்னேன். ஐயா நீங்கள் சூதாடி நடத்துவதாக நான் கேள்விப்பட்டேன், அதனால் நான் அங்கே வந்து சொல்ல மாட்டேன், அந்த மாதிரி ஒரு பணம் எனக்கு வேண்டாம். நான் ஓப்பனாக சொல்லிட்டேன், நான் பிச்சை எடுத்து சாப்பிட்டாலும் சாப்பிடுவேனே தவிர அந்த மாதிரி ஒரு பணம் எனக்கு வேண்டவே வேண்டாம். உங்களுக்கு என்ன, நாங்கள் தானே கொடுக்குறோம், அதை செய்கிற நடத்துறது நாங்கள், எங்களுக்கு வராத பாவம் உங்களுக்கு என்ன வரப்போகுது, யாரோ செய்யட்டும் ஐயா, நான் வரமாட்டேன். இன்னைக்கு வரைக்கும் வருஷந்தோறும் நடத்துகிறாங்க, 25 நாளும் 28 நாளும் வருஷந்தோறும் சூதாடி தான் நடத்துகிறாங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, அப்படிப்பட்ட ஒரு பாவமான செயல் என்பது சூதாடுவது. சூதாடுறதுக்குன்னு அதனால தான் தர்மராஜா சொன்னார், இந்த மண்டபத்தை போன்று உலகத்தில் இதுக்கு மேலே நானே, இதுவே முதல் மண்டபம், இதுவே கடைசி மண்டபம். ஏன் இந்த சூதாடுனால் என்ன போகும்? சூதாடுறது எப்போ எங்க ஆடுவாங்க? குட்டிச்சவத்துல உட்காந்து ஆடுவாங்க. எங்க ஆடுவாங்க? குட்டிச்சவத்துல ஆடுவாங்க. அப்படி சூதாடக்கூடிய ஒன்றுக்காக இங்க கட்டப்பட்டதனால இவர் சொன்னார் நிறைகுடம். அதனால சொன்னார், இதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு மண்டபத்தை என் வாழ்க்கையில நான் இதுக்கு முன்னாடியும் பார்க்கல, இதுக்கு அப்புறமும் பார்க்க போறதில்லை, இதுவே முதல் மண்டபம், இதுவே கடைசி மண்டபம் அப்படின்னு சொல்லி தர்மராஜா சொல்லி முடிச்ச உடனே அப்பதான் துரியோதன சொல்றான், பிரதிகாமி அந்த சமையல்காரரை கூப்பிட்டார். சாப்பாடு ஆச்சா? இல்ல ஐயா, ஒரு அரை மணி நேரம். எவ்வளவு நேரம் ஆயிட்டு இருக்கு? படும்பாவி, அடுப்பை பற்ற வச்சா வீட்டை பற்ற வச்சிருவேன்னு சொல்லிட்டு எவ்வளவு நேரம் ஆகின்னு இருக்குன்னு வேற கேட்கறானே. அவதான் என்ன பண்ணார், சரி சீக்கிரம் போய் பண்ணு அண்ணா, சாப்பாட்டுக்கு சிறிது நேரம் ஆகுமா, எதனால நம்ம காலத்தை வேஸ்டாக கழிக்க வேண்டும், அதனால சொல்றேன் நம்ம ஏதாவது விளையாடலாமே. அப்ப சொன்னார், சூதாடலாம். யாரு? துரியோதனன் சொல்றான், சூதாடலாம். தருமர் சொன்னார், அப்பா சூது என்ன போகும்? உண்மை போகும், ஒழுக்கம் போகும், ஆண்மை போகும், பதவி போகும், பட்டம் போகும், எது மனைவி போவா, மக்கள் போவா, தாய் போகும், தந்தை போகும், அது மட்டும் இல்லை நரகம் எய்துவர், அதனால வேண்டாம்னார். அப்ப அங்க உட்கார்ந்து இருக்கிறத சகுனி சொன்னா, நீ என்ன லோபியா? லோபியானா என்ன அர்த்தம்? நீ என்ன பிச்சைக்காரன்? கஞ்சனா பிச்சைக்காரனான்னு அர்த்தம். அப்பனா என்ன அர்த்தம்? நீ ஒரு அரசன் தானே, ஒரு அரசனோட சேர்ந்து விளையாடுவதில் என்ன, அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லுகிற பொழுது அப்ப ஆடமாட்டேன்னு சொல்றார். அப்பதான் தர்மராஜா சொன்னார், அப்பா நீ சொல்றது கரெக்ட், நான் இல்லைன்னு சொல்லல, உனக்கு என்ன செல்வம் வேணுமோ அதையெல்லாம் நீ பட்டியலிட்டு கொடு. பிரச்சனையோ சொத்துனால தானே, நீ என்னெல்லாம் ஆசைப்படுகிறாயோ அதையெல்லாம் துரியோதனா நீ பட்டியலிட்டு கூடாத, நான் தருவதற்கு சித்தமாக இருக்கிறேன்னார். அப்பதான் என்ன பண்ணிட்டார்னா, சூது போருக்கு பயப்படுகிற நீ மோது போருக்கு என் செய்வான்னு கர்ணன் கேட்டார். இந்த வார்த்தை தான் அங்க என்ன ஆச்சு, யுத்தத்தை வர வைப்ப. உடனே என்ன பண்ணிட்டாங்க, பக்கத்துல உட்கார்ந்து இருந்த பீமசேனரும் அர்ஜுனரும் இவர் கதையை தூக்கினார், அவர் காண்டீபத்தை தூக்கினார். நினைவுக்கு வந்துருச்சு வியாச பகவான் சொன்னது. இப்ப நாம சூது ஆடலைன்னா இப்பவே யுத்தம் வந்துடும். வந்தா 1 கோடி பேரு மாண்டு போவார்கள். 1 கோடி பேர் மாள்வதை காட்டிலும் நாம சூதாடினா நமக்கு மட்டும் தானே நரகம் வரும். அந்த நரக வேதனையை நானே அனுபவித்துக் கொள்ளுகிறேன் தான் உட்கார்ந்து என்ன பண்றாரு,
சூதாடுவதற்கு சம்மதம் தெரிவிக்கிறார். இப்போ ஒரே ஒரு நிபந்தனை என்னன்னு கேட்டா, சூதாடுவதற்கு உடன்பட்டார். அப்ப துரியோதனா ஒரு வார்த்தை சொல்றான், எனக்கு பதில் எங்க மாமா சகுனி மாமா ஆடுவார். அப்படி ஆடுகிற பொழுது நீங்க தோத்தா 1 மடங்கு கொடுங்க, நான் தோத்தா 2 மடங்கு கொடுக்கிறேன். ஒத்தைக்கு ரெட்டை 10 ரூபா வச்சா 20 வச்சா 40 100 வச்சா 200. அததான் இங்க முதல் ஃபாலோ பண்ணாங்க. முதல்ல அததான் செய்தாங்க. அப்படி செய்த காரணத்தினால் சூதுக்கு உடன் என்று சொல்லக்கூடிய, எனக்கு பதிலா யாரு ஆடுவா, எங்க மாமா ஆடுவார்னு சொன்னார் இல்லையா. இப்போ தருமர் என்ன சொல்லி இருக்கணும், எனக்கும் ஒரு அண்ணா இருக்கிறா, யாரு, எனக்கும் ஒரு மாமா இருக்காண்டா, உனக்கு ஒரு மாமா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு மாமா இருக்கிறான், நான் பகவானை வச்சு ஆடுறேன்னு சொல்லியிருந்தா அன்னைக்கே கதை முடிஞ்சு இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் என்ன கதை இருந்திருக்காது, மகாபாரதம் என்கின்ற ஒன்று இருந்திருக்காது, மகாபாரத யுத்தம் என்று ஒன்று இருந்திருக்காது. ஆனா இந்த கதை வளரணும், இவர்கள் காடு வனவாசம் போகணும், மீதம் இருக்கக்கூடிய 13 ஆண்டு காலம் கழித்து நடக்கக்கூடிய யுத்தம் வரணும் அல்லவா. அதற்காக என்ன பண்ணிட்டாராம், மறைத்தல் என்கின்ற ஒரு தொழில் இருக்கு இல்லையா, இது பகவானுக்கு தெரியக்கூடாதுன்னு தருமர் நினைக்கிறார். இப்ப இந்த இடத்த ஒரு கேள்வி வரும். பகவானை கடைசியாக அவருடைய தேரோட்டி கேட்டார் இந்த கேள்வியை, கிருஷ்ணா, பாண்டவர்கள் தருமன் சூதாடுகிற பொழுது நீ என்ன பண்ணியிருக்கணும், நீயா வலியவாவது போய் உதவி செய்திருக்கணும்ல, செய்தேனே. இப்ப அந்த கதை தான் வருது. ஏது, ஈரம் வைத்த சிந்தை மன்னன் இசைவன கழுத்தில் முத்து ஆரம் வைத்த நீயுமாறு, ஈரம் வைத்த சிற சிந்தை மன்னன் இசைவனக்க முத்தின் மாறு ஆயிரம் வைத்து நீயும் மாறு அழைக்க என் மாமன் மேல் வாரம் தத்த நெஞ்சினாலும் வருகவென்று மாமனி சாரம் வைத்த வளையம் ஒன்று தானம் முன்னர் வைக்கவே, ஈரம் வைத்த சிந்தை மன்னன் இசைவன கழுத்தில் முத்து ஆரம் வைத்த நீயுமாறு அழைக்க என்ன மாமன் மேல் வாரம் வைத்த நெஞ்சி நானும் வருக என்று மாமணி சாரம் வைத்த வளையம் ஒன்று தானும் முன்னர் வைக்கவே. இறைவனுடைய கருணையினாலே அங்க முதல்ல ஆட உட்கார்றாங்க, சம்மதம் தெரிவிச்சிட்டார். ஜோதிட கட்டத்தின் பிரகாரம் 11ஆம் இடத்தில் உட்கார்ந்தார். யார் அவரு, சகுனி. இவரு 12ஆம் இடத்துல உட்கார்ந்தார். எங்க உட்கார முடியும், என்ன கிடைக்கும், விரயஸ்தானம். அப்படின்னா என்ன அர்த்தம், அதை தெரிஞ்சதுனால அவன் கரெக்டா உட்கார்ந்துட்டான். 11ஆம் இடம் யாரு உட்கார்ந்தாலும் லாபம் தான், நஷ்டம் வரவே வராது. அதனால இவர் 11ஆம் இடத்துல சகுனி உட்கார்ந்தாச்சு. உட்கார்ந்துட்டு என்ன வைக்க போகிறான்டார். இப்போ கடைசி நேரத்துல அந்த பகவானை பார்த்த அந்த தேரோட்டி கேட்டாரே, அதனால இப்ப அந்த தேரோட்டிக்கு இவர் பதில் சொல்ற மாதிரி இந்த பதில சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, முதல்ல தர்மராஜாவும் பகவானும் பார்த்துக்கிற பொழுது இது மாதிரி முத்தாரத்தை கைட்டி கழுத்துல ஒண்ணும் இல்லாம அவசரத்துக்கு ஓடி வந்தார். குளிச்சுட்டு இருந்தவர் ஓட்டமா பகவான் வந்தாரேன்னு ஓடி வந்துட்டார் தருமர். என்னடா இவ்வளவு பெரிய ராஜாவாக இருக்கிறாய், நாட்டுக்கு கழுத்துல ஒரு முத்து கூடவா போடக்கூடாதுன்னு தன் கழுத்தில் இருக்கிற முத்தாரத்தை கைட்டி போட்டார். கோடிக்கணக்கான ஆரத்தை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய தர்மராஜா முதல்ல அங்க பகடை ஆடுவதற்கு வைப்பதற்கு எது வந்ததுன்னா பகவான் போட்ட முத்தாரம் தான் வந்தது. இப்ப உங்களுக்கு ஒரு நினைவுக்கு சொல்றேன் பாருங்க. ஒரு நம்ம கல்யாண பிறந்த நாள் பொழுது பரிசு பொருள் கொடுப்பாங்க. அந்த பரிசு பொருளை அவர்கள் இல்லாம இருக்கும் பொழுது அந்த பரிசு பொருளை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு என்ன தோணும், அவங்க ஞாபகம் வரும். இப்ப முத்தாரத்தை கைட்டும் போது யார் ஞாபகம் வந்திருக்கணும், கண்ணபெருமானுடைய ஞாபகம் வந்திருக்கணும். இது பகவான் கொடுத்ததுன்னு நினைச்சா அந்த காயில பகவான் வந்து உட்கார்ந்து இருப்பாரு அந்த முத்தாரத்துல, அப்பவே ஆட்டம் முடிஞ்சிருக்குமா. ஆனா இவர் என்ன நினைக்கல, பகவான நினைக்கல. இப்ப நினைக்காதது யாருடைய தப்பு, தர்மராஜாவினுடைய தப்பு. ஆனா ஏன் அவர் நினைக்கல, நாம செய்வது பஞ்சமா பாதகத்தில் ஒன்று சூதாடுகிறோம், சூதாடுவது பகவானுக்கு தெரியக்கூடாது என்று அவர் நினைத்தார். ஆனா பகவான் காற்றிலும் விண்ணிலும் மண்ணிலும்
உலகத்துல எல்லா தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். அப்பேருக்கு அந்த பகவான் கிட்ட மறைக்க முடியுமா? எதையாவது மறைக்க முடியாது. அதனால இவர் என்ன பண்ணிட்டார்? முத்தாரத்தை வைத்தேன், அவர்கள் வாகு வளையத்தை வைத்தார்கள். நாட்டை தோத்து, நகரத்தை தோத்து, பொன்னை தோற்று, பொருளை தோற்று, அங்க இருக்கக்கூடிய போக மாதர்களை தோற்று, கஜானாவில் இருக்கக்கூடிய செல்வத்தை தோற்று, யானையை தோற்று, பட்டத்தை தோற்று, பதவியை தோற்று, குதிரையை தோற்று, எல்லாத்துலயும் தோல்வி தோல்வி தோல்வி. ஏன் தோல்வின்னு ஒரு கேள்வி வருது. ஏன் தோல்வின்னு ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இவங்க அப்ப சுபலன் என்பது பெயர். காந்தார தேசத்தினுடைய மன்னன் அவன். அவன் சூதாடுவதில் ரொம்ப ரொம்ப வல்லமை படைத்தவன். அவன் தான் அந்த கற்றுக் கொடுத்தவன். அவன் என்ன பண்ணிட்டான்னா, தன்னுடைய முதுகு தண்டு இருக்கு பாருங்க, இந்த எலும்பு முதுகு தண்டு இருக்கு, இறந்ததற்கு பிறகு இந்த முதுகு தண்டை நீ காயாக பயன்படுத்திக்கோ, என் தவ வலிமையினால நீ என்ன மனசுல நினைக்கிறியோ அதுதான் நான் அங்கு விழுவேன்னு சொல்லிட்டு அந்த காய் காந்தார தேசத்தினுடைய மன்னன் இந்த சகுனியினுடைய அப்பனுடைய முதுகு தண்டில் செய்யப்பட்ட காய் அது. இந்த சகுனி என்ன நினைக்கிறானோ அதுதான் அங்க விடும். அதனாலதான் இவன் என்ன நினைச்சாலும் அது அங்க விடுது. தருமர் நினைக்கிற மாதிரி அங்க விழல ஒண்ணு கூட. அதனால என்ன ஆயிட்டது? மாறி 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 எல்லாத்தையும் தோத்தார். இப்ப எதை வச்சு முதல்ல அந்த சூதாட்டத்துல ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, முதல்ல விருப்பம் இல்லாம தான் எல்லாருமே உட்காருவோம். ஆனா ஒண்ணு தோத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டாவது நமக்கு என்ன தோணும்? தோத்ததை திரும்ப பெறணும்னு தோணும். தோத்ததை முதல்ல வெற்றி அடைந்து மீண்டும் அதை எப்படியாவது தோற்றதை ஜெயிக்கணும்னு மீண்டும் 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 ஆர்வத்தை தூண்டும். முதல்ல உட்கார்ற பொழுது என்ன இல்லாம இருந்தார், விருப்பம் இல்லாம உட்கார்ந்தார். ஆனா கடைசியில அவருக்கு எதை வச்சு ஆடுறதுன்னு தெரியல. அப்பதான் சகுனி சொல்றான், தரும, நாட்டை இழந்து, நகரத்தை இழந்து, பொன்னை இழந்து, பொருளை இழந்து, அனைத்தும் இழந்து விட்டாய். இப்ப எதை வச்சு ஆடுறதுன்னு தெரியல. உத்தமமான உன் தம்பிமார்கள் இருக்கிறார்கள், ஒருவேளை அவர்கள் உத்தமமானவர்களாக இருப்பார்களே, ஆனால் நீ வெற்றி பெறலாம். உன் தம்பிய வச்சு ஆடு. 4 தம்பிகளை வைத்தேனார். தம்பிங்க மூஞ்ச பார்த்தா பாசம் வந்துடும். என்ன பார்க்கல? முகத்தை பார்க்கல. தம்பிங்களை வச்சியேன்னு சொன்னார், வச்சுட்டார், ஆடினார், தோத்துட்டார். இப்ப எதை வச்சு ஆடுறதுன்னு தெரியல. அப்ப சொல்றார் சகுனி, சொல்றான், தன்னையே வைத்து ஆடு. ஏன்? சாம்ராட் பட்டம் பெற்று ராஜசுய வேள்வி செய்திருக்கிறாய் அல்லவா, உன்னை உலகமே தர்மராஜா வாழ்க, தர்மராஜா வாழ்க, தர்மராஜா வாழ்க என்று வாழ்த்தி கொண்டிருக்கிறது அல்லவா. அதனால உண்மையாகவே நீ தர்மனாக இருப்பாயே, ஆனால் இந்த ஆட்டத்தில் வெற்றி பெறலாம். அதனால நீ உன்னையே வைத்து ஆடுன்னா அதையும் வச்சு ஆடுறார். மொத்தமும் போச்சு. போன உடனே இந்த சகுனிய ஃபுட்பால் ஆடுற மாதிரி வானத்துக்கும் பூமிக்கும் தூக்கி போட்டாங்களாம். யாரு? இந்த 99 டிக்கெட்டும். மாமா, எங்களை வாழ வைக்க வந்த மாமா, 1 கோடி பேர் செத்திருப்பாங்க மாமா, யுத்தம் செய்திருந்தா கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது. இப்போ வந்துருச்சா யுத்தம்? எது? சூது யுத்தம் வந்தாச்சு, மொத்தமா போயாச்சு. போன உடனே இப்ப தூக்கி போட்டவங்களுக்கு துரியோதனா கீழே இறக்கி விடு மாமா, எல்லாத்தையும் தான் வாங்கிட்டியே, டே இதுக்கு அப்புறம் தாண்டா ஒரு ஆட்டம் இருக்கு. என்ன ஆட்டம்? அடே, உலகத்தையே வித்து கொடுத்தாலும் அவளுக்கு ஈடு அவளே ஜோடு, அவளுக்கு ஈடு அவளே ஜோடு. இது சொன்ன அடுத்த வினாடி பார்த்தாங்க, மாமா என்ன சொல்றீங்க? ஆமா, அன்றைய தினத்துல கிரக பிரவேசத்துக்கு போன பொழுது கால் இடறி வேட்டி இடறி நீ கீழே விழுந்த இல்லையா? அப்படி விடுகிற பொழுது உங்க அப்பாவுக்கு தான் கண்ணு தெரியல, உனக்குமா கண்ணு தெரியலன்னு ஒருத்தி சொன்னா பாத்தியா, கைத்தட்டி சிரிச்சா இல்லையா? அவளை வச்சு ஆடலாம் இருடா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சகுனி சொல்றான், உண்மையிலேயே உலகம் முழுவதும் சொல்லிக் கொண்டிருக்கு, 5 பேரை திருமணம் செய்து கொண்டிருக்கக்கூடியவள் பத்தினி என்று சொல்றாங்க. அவள் உண்மையாகவே பத்தினியாக இருப்பாளே, ஆனால் அவளை வைத்து ஆடு, நீ ஜெயிச்சாலும் ஜெயிக்கலாம். அப்பயும் நீ ஜெயிப்பேன்னு அவன் வாயில வரல. என்ன சொல்றான்? ஜெயிச்சாலும் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொன்னான். சொன்ன அடுத்த வினாடி பார்த்தாங்க, பாஞ்சாலி அம்மையாரை வைத்து ஆடுவதற்கு முற்படுகிற பொழுது பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறார் திருதராஷ்டிரர். அவருக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய விதுராழ்வார் சொல்றார், அண்ணா, இதுவரைக்கும் தர்மத்தினிடத்தில் விளையாடினார்கள் உன் பிள்ளை,
தர்மம் பொறுத்து கொண்டது. அண்ணா இப்போ விளையாடுவது நெருப்பின் இடத்தில், அது உங்கள் பிள்ளையை சுடாமல் எரிக்காமல் விடாது. அண்ணா அவள் அக்னியில் பிறந்த அருந்ததி, அவளை வைத்து ஆடுவது மகா மகா பாவம், உன் பிள்ளைகளுக்கு அழிவு நேரும். அண்ணா தடுத்து நிறுத்துங்கள். அவன் செவடன் காதுல சங்கூதுன்னு போல அமைதியா இருந்தார். அதை பத்தியே கண்டுக்கவே இல்லை தர்மராஜா. இப்போ இன்னொரு கேள்வி, தருமருக்கு மட்டும் மனைவியாக இருந்தால் வச்சு ஆடலாம், ஆனா இன்னும் 4 பேருக்கு அந்த அம்மா மனைவி, ஆடுவதற்கு உரிமை உண்டா? இல்லை. இல்ல. இன்னொரு விஷயம் அதுல சூட்சமோ, தன்னை தானே இழந்து விட்டார் ஒருவர், தன்னை தானே ஒருவர் இழந்து விட்டார். தன்னைத்தானே ஒருவர் இழந்து விட்ட பிறகு அடுத்தவருக்கு உரிமையான பொருளை வைத்து ஆடுவதற்கு அவருக்கு உரிமை உண்டா? யார் பாது மணி அடிக்காதீங்க. தன்னைத்தானே ஒருவர் இறந்து விட்டார், அதுக்கப்புறம் அவருக்கு வேற ஒருத்தருக்கு உரிமையான பொருளை வச்சு அவருக்கு ஆடுறதுக்கு உரிமை உண்டா? இல்லை. ஆனா இந்த சூட்சமம் தெரியாதையே இதை யாருமே அங்க எடுத்தும் சொல்லல. ஏன்? 13,60,000 அரசர்கள், துரோணாச்சாரியார், பீஷ்மாச்சாரியார், கிருபாச்சாரியார், இவர்கள் அத்தனை பேரும் அங்கதான் இருந்தாங்க. ஆனா ஏண்டா அந்த அம்மையாரை வச்சு ஆடுறேன்னு ஒருவரும் கேட்கல, விதுரரை தவிர யாருமே கேட்கல. கடைசியில விதுரர் சொன்னார், உன் பிள்ளைகளுக்கு அழிவை நீங்களே தேடிக் கொள்ளுகிறீர்கள், கண்டிப்பாக உன் பிள்ளைகள் அழிந்து விடுவார்கள், இதுல மாற்றம் இருக்காது என்று அவர் என்ன பண்ணார்? ஐயோ என்று தலையில கையை வச்சுட்டு உட்கார்ந்துட்டார். திரௌபதியை வச்சு ஆடினார், அதலையும் தோற்றுவிட்டார், அதலையும் தோத்துட்டார். இப்ப தோற்றதற்கு பிறகு நேரா தருமர் தன்னையும் தோற்று திரௌபதி அம்மாவையும் வச்சு தோத்துட்டார். தோத்து முடிச்ச அடுத்த வினாடி வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சாங்க. குதிச்ச அடுத்த வினாடி பார்த்தாங்க, அந்த அடிமை அங்க ஒருத்தி இருக்காளே, அவ அடிமை, அவளுக்கு அங்க என்ன வேலை? ஏற்கனவே 5 பேர் இருக்காங்கல்ல, அவர்கள் இங்க இருக்கிற பொழுது அவளுக்கு என்ன அங்க வேலை? யார் அங்கே? பிரதிகாமி, அவளை போய் நான் கூப்பிட்டேன்னு கூப்பிடு. பிரதிகாமி போனார். ஆனா அந்த திரௌபதி அம்மா இந்த அஸ்தினாபுரிக்கு கல்யாணம் ஆகி வந்த காலத்திலிருந்து அந்த அம்மா இந்திர பிரசத்திற்கு போகிற வரைக்கும் ஒரு நாளைக்கு 1,00,000 பேருக்கு அன்னதானம் பண்ணுவா. அப்படி அன்னதானம் செய்கிற பொழுது துரியோதனுடைய தேரோட்டி இந்த பிரதிகாமி என்று சொல்லக்கூடியவனாக இருந்தாலும் கூட ஒரு நாளும் துரியோதனன் சாப்பிட்டியா, பானுமதி சாப்பிட்டியான்னு கேட்டது கிடையாது. ஆனா துரியோதனுடைய தேரோட்டியாக இருந்தாலும் கூட திரௌபதி அம்மா அவ கையால சோறு போட்டிருக்கா. யாருக்கு? இந்த பிரதிகாமி என்று சொல்லக்கூடியவனுக்கு. அதனால இந்த மாதிரி தூண் இருந்தது. அந்த தூணாண்ட போய் அந்த பிரதிகாமி நின்று கொண்டான். நின்று யோசிக்கிறான், தன்னையே ஒருவன் இழந்து விட்ட பிறகு அடுத்தவர்களுக்கு பொருளை வைத்து ஆடுவதற்கு அவனுக்கு என்ன உரிமை இருக்கு? அது மட்டும் இல்லை, அவ மகா மகா பதிவிரதை, அவளை கொண்டு போய் நாம போய் அவளை அழைத்து கொண்டு போய் இந்த சபையில் நிற்க வைக்க வேண்டுமா? அந்த பாவத்தை நாம் செய்யக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் நம் பிராணனே போனாலும் பரவாயில்ல. அவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டான். ஏன் நினைச்சான்? உப்பிட்டவரை உள்ளளவும் நினை, உயிர் உள்ளளவும் நினை. உயிர் 2 அர்த்தம். இந்த பூமியில உயிர்கள் இருக்கின்ற வரைக்கும் ஒரு அர்த்தம், இன்னொன்று இந்த உடம்புல உயிர் இருக்கின்ற வரைக்கும் நினைக்கணும்னு அர்த்தம். அன்னைக்கு பசியோடு தேரோட்டி கொண்டு இருக்கின்ற பொழுது, பல நாள் பசியோடு நின்று கொண்டிருக்கிற பொழுது வேகாத வெயிலில் ஏனப்பா தண்ணி வேண்டுமா என்று கேட்டிருக்கிறாள், ஏனப்பா உணவு வேண்டுமா என்று கேட்டிருக்கிறாள். நான் சொல்லிக் கொள்ளுகிறேன், நீ வா என்று அழைத்து கொண்டு போய் பல நாள் உணவு கொடுத்து பசியார நம்மை செய்திருக்கிறாள். தாயை விட சிறந்த உணவு அளித்திருக்கிறாள். அவளை கூட்டிட்டு வந்து இந்த சபையில் நிற்க வைக்கிறது பாவம். அதனால இங்க இருக்கிற யாரும் தான் அந்த கேள்வியை கேட்கல, நாமே கேட்போம். அந்த அம்மா கேட்ட மாதிரி நேரா கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தவர் வந்தார். மன்னா வணக்கம். வணக்கம். எங்கே அவளே? அந்த அம்மா என்னை கேட்டு வர சொன்னாங்க. என்ன கேட்டு வர சொன்னாங்க? தருமராஜா தன்னை தோற்ற பிறகு என்னை தோற்றாரா, அல்லது என்னை தோற்ற பிறகு தன்னை தோற்றாரா? அடிமை அவ என்ன நியாயம் கேட்கிறா? அடிமை அவ என்ன நியாயம் கேட்கிறா? தன்மையில்ல. தர்மராஜா பாண்டவர்கள் அடிமையான உடனே யார் அடிமை? பாண்டவர்கள் அடிமை. அப்ப திரௌபதியை வச்சு ஆனாங்கன்றதே அங்க பிரச்சனை கிடையாது. பாண்டவர்கள் அடிமையான உடனே திரௌபதியும் அடிமைன்னு அர்த்தம். மரம் வாங்குறோம்,
மரத்தில் இருக்கிற எது பிஞ்சு காய் பூ பழம் எல்லாமே வாங்கினவனுக்கு தானே சொந்தம். மாடு வாங்குறோம், மாடு கன்று யாருக்கு சொந்தம்? மாடு வாங்கினவனுக்கு தானே சொந்தம். அப்போ பாண்டவர்கள் அடிமையான உடனே யாருக்கு சொந்தமாயிட்டாங்க? திரௌபதியும் அடிமை என்று அங்க சொல்லாம சொல்லிட்டான். சொன்ன அடுத்த வினாடி பார்த்தான், அவ என்னமா நியாயம் கேட்கிறாளாம், தம்பி வந்தா பாரு, வரலன்னா சிகை பிடித்து இழுத்துவா. யாரு? இந்த கருந்தேலு, செந்தேலு, அதுக்கப்புறம் எது கருணாக, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கொம்பேரி மூக்கன், கட்டுவிரியன், பாம்புகள்ல எதெல்லாம் கொடிய விஷம், அது எல்லா விஷமும் சேர்ந்த ஒரே விஷயம் இவன். நல்லதை பேச மாட்டான், நல்லதை பார்க்க மாட்டான், நல்லதை கேட்க மாட்டான், நல்லதை சிந்திக்க மாட்டான், நல்லதை செய்ய மாட்டான். நல்லதுன்னா என்னன்னே தெரியாத ஒரு பிறவி. யாரு? இந்த பாவி துச்சாதனன். அவங்கிட்ட இது சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார், நன்னிய தருமன் செய்த பாவமோ சகுனி செய்த புண்ணிய நெறியோ, அந்த பொதுமகள் யாகசாலையில் நன்னிய தவறோ மற்றை நால்வரும் நகையோ கூற எண்ணிய மதியோ எண்ணி இங்கனம் விளைந்தது என்றான். தருமன் செய்த பாவமோ என் மாமன் சகுனி மாமா செய்த புண்ணியமோ? யார் சொல்றது? அவன் புண்ணியம் பண்ணானா, இவரு பாவம் பண்ணியிருக்காரா? சொல்லி முடிச்ச அடுத்த வினாடி பார்த்தாங்க. அப்பதான் அங்க போய் இந்த துரியோதனன் சொன்ன அடுத்த வினாடி நேரா துச்சாதனன் போனான். தன்னையே முதல் தருமனும் தோற்றான், தம்பிமார்களும் சபைதனில் தோற்றான். தன்னையே முதல் தருமனும் தோற்றான், தம்பிமார்களும் சபைதனில் தோற்றான். உன்னையும் மனம் ஒப்பிட தோற்றான், நடுங்கி சபை நடுங்கி. பாரதியாருடைய பாஞ்சாலி சபதத்தில் இருக்கக்கூடிய பாட்டு இது. தன்னையே தருமரே அவன் சொல்றான், எவ்வளவு சொல்றான் பாருங்க. தர்மராஜாவே விரும்பி யாரு சூதாடுவதற்கு கூப்பிட்டாங்களாம்? சகுனி மாமனை சூதாடுவதற்கு கூப்பிட்டாராம். யாரு? தர்மராஜா. தன்னையே முதல் தருமனும் தோற்றான், உன்னையும் மனம் ஒப்பிட தோற்றான். அதனால நடுங்கி, யாரு? இந்த உலகமே நடுங்கும்படியாக செய்து விட்டான். வாடி. இதுவரைக்கும் வாடி போடின்னு யார் சொன்னதில்லை. இந்த தருமராஜாவோ பீமராஜாவோ அர்ஜுனன் அகில சகாதேவரையே திரௌபதி அம்மாவை பார்த்து வாடி போடி என்று அழைத்தது கிடையாது. ஆனா யார் அழைக்கிறா இப்போ? இந்த துச்சாதனன் அழைக்கிறான். அழைத்த அடுத்த வினாடி அந்த அம்மா பார்த்தா வானமே இடிந்து தலையில விழுந்து விடும் போல் ஆயிற்று. கருணையினாலே இங்க சொல்லுகிற பொழுது பார்த்தார், தர்மராஜா தோத்துட்டார்னு சொன்ன அடுத்த வினாடி வானம் இடிஞ்சு தலையில விழுவது போல் ஆயிற்று. உடனே அந்த அம்மா சொன்ன, அப்பா அங்கே என்ன நடந்திருந்தாலும் நடந்திருக்கட்டும், அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, என்ன வேணாலும் நடந்திருக்கட்டும், ஆனால் நான் இப்போ சபைக்கு வரக்கூடாது. அவன் சொல்றான், அதெல்லாம் எனக்கு தெரியாது, வரையா இல்லை சிகை பிடித்து இழுத்து செல்லட்டுமா? உடனே அந்த அம்மா பார்த்தா பக்கத்துல காந்தாரி நிக்கிறா. யார் நிக்கிறா? காந்தாரி அம்மா நிக்கிறா. அத்தை, உங்க பிள்ளை என்னை இப்படி வாடி போடின்னு பேசுகிறார், அது மட்டும் இல்லை அங்கே என்னமோ நடந்திருக்குன்றார், அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. வாடி போடி என்று பேசுவது கூட பரவாயில்ல, ஆனால் என்னை சிகை பிடித்து இழுத்து, அதாவது இந்த முடியை பிடிச்சு இழுத்துட்டு போறேன்னு சொல்றார். நீங்களும் பார்த்து கொண்டு சும்மாதானே இருக்கிறீர்கள், உங்க பிள்ளைக்கு எடுத்து சொல்லுங்கள். அப்போ அந்த அம்மா சொல்ற, அம்மா நான் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். ஏன்? அந்த மாதிரி நேரத்தில் அவன் பிறந்தவன். நல்லதை பேச மாட்டான், நல்லதை கேட்க மாட்டான், நல்லதை சிந்திக்க மாட்டான். நல்லதுன்னா அவனுக்கு என்னன்னு தெரியாது. தாயில் சிறந்த கோயில் தெரியாது, தந்தை சொல்மிக்க மந்திரம் சொன்னாது. நான் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். என்ன கேட்க மாட்டான்? நான் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். அதனால இந்த உலகம் முழுவதும் உன்னை என்ன சொல்லிட்டு இருக்கு? பத்தினியா 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 என்று கேட்டு கொண்டிருக்கிறது. நீ பத்தினிதான் என்பதை நிரூபிக்க வேண்டிய நேரம் வந்துட்டது, போ. அந்த அம்மா அப்பயும் சொல்றா, அத்தை 100 ஆண் குழந்தைங்களை பெத்தீங்க இல்லை, என்ன மாதிரி ஒரு பெண் பிள்ளைகளையும் பெத்தீங்க இல்லை, நீங்களும் ஒரு பெண் தானே. நான் அந்த சபைக்கு ஆண்கள் இருக்கிற இடத்துக்கு போகக்கூடாது தானே, பெண்கள் சபைக்கு போகக்கூடாது என்று சொல்லுவார்கள் அல்லவா, நான் எப்படி அந்த இடத்தில் செல்லுவது? அத்தை, அதனால உங்க பிள்ளைகிட்ட எதையாவது சொல்லுங்க, சொல்லி அவரை போக சொல்லுங்க. நான் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான்.
அவன் வந்த வேலையை அவன் செய்தே தீருவான். அதனால நீ அவன் சொல்லுவதை கேட்டு அவன் பின்னாடி நீ செல்வாயாக. பேர் சொல்லு. சகாதேவன் இங்கு அவர்கள் குடும்பத்தினர் இங்கு 101 ரூபாய் அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். அவர்களும் அவருடைய குடும்பங்களும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை பெற வேண்டும் என்று சொல்லி எல்லாமல்ல இறைவனை வேண்டி பிரார்த்திக்கின்றோம். கிருஷ்ணார்ப்பணம். இறைவனுடைய கருணையினால் அதை சொல்லுகிற பொழுது அவன் சொன்னாலும் கேட்க மாட்டான். எது? சுய புத்தியும் இல்லை, சொல் புத்தியும் இல்லை. அதனால நீ அங்க போயே தீருவது நல்லது. நீ பத்தினியா என்று நிரூபிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதனால போ. அந்த அம்மாவும் சொல்லிட்டா. இப்போ சாட்சிக்காரன் காலில் விழுவதை காட்டிலும் சண்டைக்காரன் காலில் விழுவது நல்லது. அதனால அந்த அம்மா சொல்றா, அப்பா இதுவரைக்கும் பிறந்த நாளில் இருந்து நான் மங்கை பருவம் வைத்த நாள் முதல் கொண்டு என்னை பெற்ற தாய்க்கு தெரியாது, என் தந்தைக்கு தெரியாது, என் சகோதரருக்கு தெரியாது. உலகத்தில் இல்லாத ஒரு அதிசயம், எனக்கு 5 கணவன்மார்கள். அந்த 5 கணவன்மார்களுக்கு தெரியாது. இளம் பஞ்ச பாண்டவர்கள் என்ற 5 பிள்ளைகளை பெற்றிருக்கிறேன். அந்த 5 பிள்ளைகளில் ஒருவராக நினைத்து நான் உன்னிடத்தில் சொல்லுகிறேன், நான் இன்றைய தினத்தில் அந்த சபைக்கு வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? அப்பா, நான் ஒற்றை ஆடையோடு இருக்கின்றேன். நான் ரஜசுதை. உன்னை என் வயிற்றில் பெறாத பிள்ளையாக நினைத்து உன்னிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன் துச்சோதனா, நான் இன்றைய தினத்தில் சபைக்கு வரக்கூடாது. அதனால் நீ அங்கு போய் சொல்லுவாயாக. ஒற்றை ஆடைனா ரஜசுதைன்னு பேர், வீட்டு விளக்கு. அன்றைய தினத்தில் 2வது நாள் அந்த அம்மையார் அதை தன் பிள்ளையாக நினைத்து கையெடுத்து கும்பிட்டு உன்னிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதனால நான் சொல்லுவதை கேள், நான் அந்த சபைக்கு வரக்கூடாது. நீ எப்படி இருந்தால் எனக்கு என்னடி, வருகிறாயா இல்லை சிகை பிடித்து இழுத்து செல்லட்டுமா? எவ்வளவோ சொல்லி பார்த்தாலும் அவன் கேளான். இந்த நீட்டினா அது விரியும், இழுத்தா சுருங்கும். செண்டு என்ற ஒரு ஆயுதம் அது. அந்த ஆயுதத்தை இந்த முடி அருங்கூந்தல், நறுங்கூந்தல், கருங்கூந்தல், பெருங்கூந்தல், அந்த கூந்தல்ல போட்டு தொட்டு அவன் இழுத்துட்டு போகல. அந்த கூந்தல்ல தான் அந்த ஆயுதத்தை போட்டு இழுத்துட்டு போகிறான். அப்படி இழுத்துட்டு போகக்கூடிய காட்சியை அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் பார்க்கிறாங்க. இதை அர்ஜுனரோ பீமசேனரோ பார்த்தால், ஏன்னா தினமும் உட்கார வச்சு அந்த தலைக்கு எண்ணெய் தடவி என்ன வாருவாங்களாம், இருவரும் தான் தலையை வாரி பின்னல் பின்னி பூச்சூடுவார்களாம். யாரு? பீமசேனரும் அர்ஜுனரும். அப்பேற்பட்ட இந்த காட்சியை அர்ஜுனரோ பீமசேனரோ பார்த்தால் இவன் கதி என்னாகும் என்று எல்லோரும் பேசிக் கொள்ளுகிறார்கள். ஆனா தர 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 தரவென்று இழுத்து கொண்டு வந்து அங்க நிக்க வச்சுட்டான். நிக்க வச்சு அடுத்த வினாடி அங்க பார்த்தாங்க, 5 பேரும் தலை குனிந்து இருக்கிறாங்க. குனிந்து இருக்கின்ற பொழுது பார்த்தாங்க ஏதோ நடந்திருக்கிறது. ஆனா என்னன்னு அவர்கள் கிட்ட கேட்க முடியல. அவையோர்களை பார்த்து கேட்கிறேன், சபையோர்களை பார்த்து கேட்கிறேன். நான் கேள்விப்பட்டது, தன்னையே தோற்ற பிறகுதான் என்னை வைத்து ஆடினாரா, அல்லது என்னையே வைத்து தோற்ற பிறகுதான் தன்னை வைத்து ஆடி தோற்றாரா? யாரு? தர்மராஜா தன்னை தோற்ற பிறகு என்னை தோற்றாரா, அல்லது என்னை தோற்ற பிறகு தன்னை தோற்றாரா? கேள்வி வந்தது அந்த இடத்துல. அப்படி கேள்வி வருகிற பொழுது அந்த இடத்துல யாரும் வாயை திறக்கல. பீஷ்மாச்சாரியார், துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், மாமா உங்களை பார்த்து கேட்கிறேன், தன்னை தோற்ற தர்ம நெறி தவறாத தர்மராஜா என்னை தோற்ற பிறகு தன்னை தோற்றாரா, அல்லது தன்னை தோற்ற பிறகு என்னை தோற்றாரா? ஒருத்தரும் அங்க வாயை திறக்கல. அப்படி தரக்காத பொழுது கடைசியாக அங்கு விக்கர்ணன் என்று 100ல் ஒருத்தன், இந்த துரியோதனுடைய தம்பியில கடைசி தம்பி விக்கர்ணன் என்பது அவனுடைய பெயர். சொல்லுவோமே, பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்று அந்த 100ல் ஒருத்தன்னு சொல்லுவோமே. 100ல் ஒரு வார்த்தை சொன்னான், 100ல் ஒரு வார்த்தை சொன்னான்னு. அந்த 100ல் ஒருத்தன் சொல்றேன், அம்மா தருமன்னா தன்னை தோற்ற பிறகுதான் தங்களை வைத்து ஆடி தோற்றார். இங்கு இருக்கக்கூடிய சபையோர்களே, நீங்க எல்லோரும் ஒரு தாயினுடைய வயிற்றில் தானே பிறந்தீர்கள். உங்களுக்கு ஒரு மகள் இருப்பாள் அல்லவா, ஒரு சகோதரி இருப்பார் அல்லவா, உங்கள் உறவில் ஏதேனும் ஒரு பெண் இருப்பார்கள் அல்லவா, உங்களை பெற்றதும் ஒரு பெண் தானே. அந்த அம்மா நீதி கேட்கிறாளே, நீதி வழங்குங்களேன். ஒருத்தரும் வாயை திறக்கல. அப்ப அவர் கேட்டார், உங்க வாயெல்லாம் என்ன ஊமையா, உங்க காதுகள் எல்லாம் என்ன செவிடா?
உங்க வாயெல்லாம் என்ன ஊமையா, உங்க காதுகள் எல்லாம் என்ன செவிடா? அந்த அம்மா நியாயம் கேட்கிறாளே, நியாயம் சொல்லுங்களேன். அம்மா, நீங்கள் அடிமையாவது நியாயம் இல்லை. தருமண்ணா தன்னை வைத்து ஆடி தோற்றிய பிறகுதான் தங்களை வைத்து ஆடி தோற்றார். அதனால நீங்க அடிமையாவது நியாயம் இல்லை. அப்ப கர்ணன் எங்க உட்கார்ந்து இருக்கிறவன் சொன்னா, உன்னை யாரா கேட்டான் நியாயம்? பாண்டவர்கள் அடிமையான உடனே திரௌபதியும் அடிமை, அவளை வச்சு ஆடினான் என்பதே பிரச்சனை இல்லை. மாடு வாங்கினா கண்ணுக்குட்டியும் சொந்தம் யாரு? வாங்கினவனுக்கு. அதனால நிச்சயமாக திரௌபதியும் அடிமை. அது என்னடா நியாயம் கேட்டுருக்கா? அடிமைகளுக்கு எதற்கு ஆடை? ஆண்கள் எடுத்து அவங்களா கொடுத்துட்டாங்க, மேலாடையை கொடுத்துட்டாங்க. ஆனா பெண் கொடுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க, கொடுக்க முடியாது. அவள் மேலாடை ஆண்கள் எல்லாம் கொடுத்துட்டாங்க, அடிமைகளுக்கு ஆடை இருக்கக்கூடாது. இன்னைக்கும் என்ன சொல்லுவாங்க? அடிமைகள் எல்லாம் என்ன பண்ணணும்? இடுப்புல தான் கட்டணும். எதை கட்டணும்? துண்டு கட்டுறது வந்து மேல தோல்ல போடக்கூடாது. இன்னைக்கும் கோயிலுக்கு போனா நமக்கெல்லாம் என்ன பண்ணணும்? துண்டு என்பது எங்க போடக்கூடாது? தோல்ல போடக்கூடாது. சட்டை போட்டு கோயிலுக்குள்ள போகக்கூடாது. சட்டை இல்லாம தான் பூஜை பண்ணணும். அதே மாதிரி துண்டை இடுப்புல தான் கட்டணும். அதனால இவர்கள் அடிமைகள், இவர்களுக்கு எதற்கு ஆடை என்று சொன்னாங்க. சொன்ன அடுத்த வினாடி பார்த்தாங்க, ஆண்கள் கொடுத்துட்டாங்க, ஆனா பெண் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அவள் என்னடா நியாயம் கேட்டு கொண்டிருக்கிறாள்? ஏற்கனவே நாங்க இங்க நீ 5 பேரை கல்யாணம் பண்ணிட்டு இருக்க, எங்கள்ல ஒரு 100 பேர் இருக்கிறோம், கர்ணண்ணாவோட 101 பேர் இருக்க. யாரையாவது என்னது கணவனாக ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி இந்த இடது தொடையை அடித்து சொன்னா துரியோதனை. சொன்ன அடுத்த வினாடி பார்த்தா 5 கணவன்மார்கள் இருக்கிறார்கள், நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு தான் அந்த அம்மா நினைச்சா. ஆனா அந்த பாவி துரியோதனன் சொல் பேச்சை கேட்டு துச்சாதனன் பார்த்தா அடிமைகளுக்கு ஆடை எதற்குன்னு உடனே அங்க ஒரு சேலையை பிடிச்சு அப்படி இழுக்கிறான். இந்த அம்மா பார்த்தா, நம்மளால எவ்வளவு நேரம் இழுக்க முடியுமோ பிடிக்க முடியுமோ பிடித்து கொள்ளலாம் அப்படின்னு அவ இரு கரத்தை முதல்ல இப்படிதான் பிடிச்சு கொண்டிருந்தாள். அப்படி பிடித்து கொண்டிருக்க கூடியவளுக்கு அங்க பார்த்தா இவர்கள் யாரும் உதவிக்கு வருவதாக தெரியல. அப்படி வர்றதுக்கு தெரியலன்னு உடனே திக்கற்றவருக்கு தெய்வம் துணைன்னு இந்த இதை கையை இப்படி சேர்த்து பிடிச்சிட்டு ஒரு கரம் என்று சொல்லக்கூடியது மேலே போச்சு. அப்ப சொல்றா, கோவிந்தா பச்சைவண்ணா கார்வண்ணா கமலக்கண்ணா என்று அழைத்தாள். ஆனா என்ன வரல? முழுசாக இறைவனை நாம நம்பல. என்ன நம்பல? முழுசாக நாம இறைவனை நம்பாததனால பார்த்தா இந்த 5 கணவன்மார்களும் உதவி செய்யல, 13,60,000 அரசர்களும் வந்து உதவி செய்யல. அப்படி உதவி செய்யாத பொழுது திக்கற்றவருக்கு தெய்வம் துணை என்று இரு கரத்தை மேலே தூக்கினாள். ஓமரி ஸ்ரீகரி நரகரி கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீ ஹரி கோவிந்தா, நரகரி கோவிந்தா, முரகரி கோவிந்தா, கிருஷ்ண ஹரி கோவிந்தா, அம்புஜாச்சரி கோவிந்தா, அச்சுதா கோவிந்தா, உச்சுதா கோவிந்தா, பஞ்சாயுதா கோவிந்தா, பாண்டவ தூதா கோவிந்தா, லட்சுமி சமேதா கோவிந்தா, லீலா வினோதா கோவிந்தா, கமலபாதா கோவிந்தா, அதிமத்திய அந்திர கோவிந்தா, அநாத ரட்சகா கோவிந்தா, அகிலாண்ட கோடி கோவிந்தா, பிரம்மாண்ட நாயகா கோவிந்தா, பரமானந்த கோவிந்தா, முகுந்த கோவிந்தா, வைகுந்த கோவிந்தா, வச்சை வண்ண கோவிந்தா, பன்னக சயனா கோவிந்தா, கார்வண்ண கோவிந்தா, கமல கண்ணா கோவிந்தா, ஜனார்தன கோவிந்தா, கருட வகன கோவிந்தா, ராட்சச மர்த்தன கோவிந்தா, காலிங்க நர்த்தன கோவிந்தா, சேஷ சயன கோவிந்தா, நாராயண கோவிந்தா, பிரம்ம பாராயண கோவிந்தா, வாமன கோவிந்தா, நந்த நந்தன கோவிந்தா, மதுசூதன கோவிந்தா, பரிபூரண கோவிந்தா, சர்வகாரண கோவிந்தா, வெங்கடரமண கோவிந்தா, சங்கடரண கோவிந்தா, ஸ்ரீதர கோவிந்தா, துளசீதர கோவிந்தா, தாமோதர கோவிந்தா, பீதாம்பர கோவிந்தா, சீதா மனோகர கோவிந்தா, மச்சவதார கோவிந்தா, பாலபத்ர கோவிந்தா, பரமேதயால
கோவிந்தா பரமேஸ்வரா கோவிந்தா சங்கு சக்கரா கோவிந்தா கனகதாரா கோவிந்தா சர்வேஸ்வரா கோவிந்தா கருணாகரா கோவிந்தா ராதா மனோகரா கோவிந்தா ஸ்ரீரங்கா கோவிந்தா ஹரிரங்கா கோவிந்தா பாண்டுரங்கா கோவிந்தா லோகநாயகா கோவிந்தா பத்மநாபா கோவிந்தா திவ்ய சுரூபா கோவிந்தா புண்ணிய புருஷா கோவிந்தா புருஷோத்தமா கோவிந்தா ஸ்ரீராமா கோவிந்தா ஹரிராமா கோவிந்தா பரந்தாமா கோவிந்தா நரசிம்மா கோவிந்தா திரிவிக்ரமா கோவிந்தா பரசுராமா கோவிந்தா சகஸ்ரநாமா கோவிந்தா பக்தாச்சல கோவிந்தா பரமேதயால கோவிந்தா தேவனுகூல கோவிந்தா ஆதிமூல கோவிந்தா ஸ்ரீலோல கோவிந்தா வேணுகோபால கோவிந்தா மாதவ கோவிந்தா யாதவ கோவிந்தா ராகவ கோவிந்தா கேசவ கோவிந்தா வாசுதேவ கோவிந்தா தேவதேவ கோவிந்தா ஆதிதேவ கோவிந்தா ஆபத் பாண்டவ கோவிந்தா மகானுபாவ கோவிந்தா வாசுதேவ தனயா கோவிந்தா தசரத தனயா கோவிந்தா மாயா விலாச கோவிந்தா வைகுண்ட வாச கோவிந்தா சுயம் பிரகாச கோவிந்தா வெங்கடேச கோவிந்தா ரிஷிகேಶ கோவிந்தா சித்தி விலாச கோவிந்தா கஜபதி கோவிந்தா ரகுபதி கோவிந்தா சீதாபதி கோவிந்தா வெங்கடாஜலபதி கோவிந்தா மாயா கோவிந்தா ஆயா கோவிந்தா வெண்ணை உண்டவாயா கோவிந்தா அண்டர்கள் ஏத்தோ கோவிந்தா உலகமுண்டவாயா கோவிந்தா ஞானோபாயா கோவிந்தா பக்தர்கள் சகாயா கோவிந்தா சதுருள் பூஜா கோவிந்தா கருட துவஜா கோவிந்தா கோதண்ட அஸ்தா கோவிந்தா புண்டரிக வரதா கோவிந்தா ஓ விஷ்ணு கோவிந்தா ஓ பரமாத்மா கோவிந்தா ஓம் நமோ நாராயண கோவிந்தா சத்திய நாராயண கோவிந்தா சூரிய நாராயண கோவிந்தா சூரிய நாராயண கோவிந்தா நாராயண கோவிந்தா நாராயண கோவிந்தா நாராயண கோவிந்தா 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 பகவானுடைய ஆயிரம் 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 நாமங்களை சொல்லி ஒரு புடவைக்குள்ள ஒரு புடவை ஒரு புடவைக்குள்ள ஒரு புடவை ஒரு புடவைக்குள்ள ஒரு புடவை 6 லட்சம் வீரர்கள் அள்ளி 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 குறையாத ஒன்று. இழுத்தவன் கை சோர்ந்து உடல் சோர்ந்து உள்ளம் சோர்ந்து அவன் விழுந்து விட்டான். கொடுத்தவன் விடவில்லை. இழுத்து கொண்டிருந்த திரௌபதி அம்மாவும் விடவில்லை. ஏன்னு கேட்டா திக்கற்றவருக்கு தெய்வம் துணை. கடவுளுக்கு அந்த அம்மா நேற்றைக்கு ஜான் புடவை கொடுத்தாள். அதனாலதான் கடவுள் கோடி கோடியான ஆடையை கொடுத்தருனார். நாமெல்லாம் ஒரு தேங்காய் உடைச்சா ஒரு தென்னந்தோப்பை தருவார். 2 வாழைப்பழம் படைச்சீங்கன்னா ஒரு வாழைத்தோப்பையே சொந்தமா தருவார். 1 ரூபாய் கருப்புரம் ஏற்றினால் கூட 1 கோடியை திருப்பி தரக்கூடியவர் தான் இறைவன். அப்பேற்பட்ட இறைவன் அங்க யார் கண்ணுக்கும் காட்சி கொடுக்கல. திரௌபதி அம்மா கண்ணுக்கு மட்டும்தான் காட்சி கொடுத்தார். வேற யார் கண்ணுக்கும் அவர் காட்சி கொடுக்கல. அங்க அதை விட இன்னொன்று 13,60,000 அரசர்கள் அமர்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த அவர்களுடைய மனைவியினுடைய இடத்திலிருந்து தான் இந்த சேலையை உருவி கொடுத்தார். அவங்க இவர் இழுக்கிறது அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. தன் புடவை தன்னாலேயே என்னவாகுது, புடவை காணாமல் போகிறதேன்னு. ஏன் பட்டப்பகல நட்டண்ட சபையிலே 13,60,000 அரசர்கள் இருக்கின்ற பொழுது ஏண்டா அந்த அம்மையார் சேலையை பிடித்து இழுக்கிறாய் என்று அந்த துரோணாச்சாரியாரோ பீஷ்மாச்சாரியாரோ அல்லது கிருபாச்சாரியாரோ கேட்கல. இந்த அரசர்கள் ஒருவரும் கேட்கல. ஏன் கேட்கல? அவன் கையால் தின்ன சோறு போட்டவன என்ன பேசக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது. ஒருத்தன் ஒருவேளை சோறு போட்டிருந்தா அவனை எதிர்த்து பேசக்கூடாது. இன்னொன்று, நல்லவனாக இருந்து சோறு போட்டிருந்தான்னா நமக்கு நற்குணம் என்பது வந்திருக்கும். நல்வழியில் வந்த செல்வத்தில் சோறு போட்டிருந்தா அது நமக்கு அந்த குணம் வந்திருக்கும். ஆனா போட்டது யாரு? துரியோதனை. அதனால நான் அவனுடைய குணம் மாதிரியே அவன் போட்ட சோறை உண்டவர்களுக்கும்
அந்த குணம் வந்துட்டது. அவர்கள் கழுத்தில் இருக்கக்கூடிய மாலை அத்தனையும் சந்தன மாலை மொத்தமே பிண வாடை வீசியது. உதிர மலை என்று சொல்லக்கூடிய உதிர மலை பெய்தது. பூமி மாதா கிடுகிடு கிடுகிடு என்று நடுங்கினாள். வானத்துல உதிர மலை பெய்ந்தது. பூமி மாதா கிடுகிடுன்னு நடுங்கினாள். சுனாமி வந்தது. கடல் பொங்கியது. எல்லாம் நடந்தது. ஆனா திக்கற்றவருக்கு தெய்வம் துணை என்று அந்த இறைவனாக இருக்கக்கூடியவர் நான் இருக்கின்றேன், நீ ஒன்றும் கவலைப்படாதேன்னு அப்பதான் அந்த அம்மா சபதம் செய்தார். என்னை தொடையிலேயே வந்து உட்காரு என்று சொன்ன ஒரு காரணத்தினால் இந்த துடை முறிந்து இவன் மால கடவது. யாரு? துரியோதனன் தொடையே முறிந்து மால கடவது. அது மட்டும் இல்லை, என்னை தொட்டு என் சேலையை பிடித்து இழுத்தான் அல்லவா, இவன் என்று சொல்லக்கூடிய அதாவது துரியோதனுடைய உதிரத்தை எடுத்து தலையில தடவர வரைக்கும் என்ன மடிக்க மாட்டேன், என்னுடைய கூந்தலை முடிக்க மாட்டேன், பூச்சூட மாட்டேன், எண்ணெய் தேய்க்க மாட்டேன். இன்று விரித்த கூந்தலை இந்த 13,60,000 அரசர்களும் பார்த்து கொண்டிருந்தார்கள் அல்லவா. இன்று நான் விரித்த கூந்தலை அவர்களுடைய மனைவிமார்கள் விரிக்க கடவது. கொடுத்துட்டா சாபம். இந்த 100 பேரை நானே கொல்லுவேன். பீமசேனர் சொன்னார். இந்த காரணம் என்று சூதாடுவதற்கு காரணமாக இருந்த அர்ஜுனன் என்று சொல்லக்கூடியவர் சொல்லுகிறார், கர்ணனை நான் கொல்லுவேன். அடுத்து யார் சொல்றார்? கர்ணனை நான் கொல்லுவேன் இவர் சொல்லிட்டார். நகுலர் சொல்றார், சகுனியை சார்ந்தவர்களை நான் கொல்லுவேன், சகுனியை நான் கொல்லுவேன் சகாதேவர் சொல்லிட்டார். இப்படி சொல்லி முடிச்சு புறப்படுறாங்க. எங்க? காட்டுக்கு புறப்படுறாங்க. காட்டுக்கு புறப்படுகிற பொழுது இந்த சபதம் செய்திருந்ததுனால என்னன்னாங்கன்னா கொஞ்சம் பயந்துட்டாங்க. பயந்ததுல என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் ஒரு ஆட்டம் ஆடலாம், மறுபடியும் ஒரு ஆட்டம் ஆடலாம். இப்போ திருதராஷ்டிரர் கூப்பிட்டு சொல்றார், அவருக்கு ஒரு பயம் வந்துச்சு, 100 பேரை நானே கொல்லுவேன். ஏன்னா பகாசுரன், இடும்பன், ஜராசந்தன் 3 பேரை பீமசேனர் கொன்னுட்டார். தன் மகன்களை கொன்று விடுவானோ என்ற பயத்தில் அவர் கூப்பிட்டு சொன்னார், நீங்க எதெல்லாம் தோத்தீங்களோ அதெல்லாம் உங்களுக்கே, இதுக்கு மேலே இங்க எந்த பிரச்சனையும் வேண்டாம், அதனால நீங்க போய் உங்க நாட்டை ஆளுங்க. அவன் பிதற்றான். என்ன சொல்றான்? திரௌபதி அம்மாவினுடைய கையை பிடிச்சி சொல்றான், மச்சின பிள்ளைங்க அண்ணி கிட்ட விளையாடுறாங்கன்னு நினைச்சேன். எது? பட்ட பகல எல்லாரும் முன்னாடியும் சேலையை பிடிச்சு இழுக்கிறது விளையாட்டா? இதே காந்தாரியை கொண்டு வந்து நிறுத்தி வச்சுட்டு பாண்டு மகாராஜாவோ விதுரரோ பிடிச்சி சேலையை பிடிச்சு இழுத்திருந்தா மச்சின பிள்ளைங்க விளையாடுதுன்னு சொல்லி இவர் சும்மா இருந்திருப்பாரா? அவர் சொல்றார், மச்சின பிள்ளைங்க அண்ணி இடத்துல விளையாடுறாங்கன்னு நினைச்சாராம். அதற்கு அடுத்து சொல்றார், அம்மா இங்கு நடந்ததை எதையும் மனசுல வச்சிக்காதே, அவர்கள் பைத்தியக்காரர்கள் என்று மன்னித்து விடு, பித்தர்கள் என்று மன்னித்து விடுன்னு சொல்லிட்டு, தர்மானி எதையெல்லாம் தோற்றாயோ அது அத்தனையும் உனக்கே சொந்தம், நீ போ நாட்டுக்கு. மறுபடியும் இவங்க புறப்பட்டாங்க. புறப்பட்ட அடுத்த வினாடி சகுனி சொல்றான், நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு எதை சூதாடினது அவ்வளவு கஷ்டப்பட்டானா? யாரு கஷ்டப்பட்டது? சகுனி. அவன் சொல்றான், நான் சூதாடி அவ்வளவு கஷ்டப்பட்டு பாண்டவர்கள் கிட்ட இருந்த மொத்தத்தையும் வாங்கி கொடுத்தேன், உங்க அப்பன் பொசுக்குன்னு தூக்கி கொடுத்துட்டான். எது? தூக்கி கொடுத்துட்டேன். அதனால பாண்டவர்களுக்கு இங்க நடந்தது அத்தனையும் என்னவாக இருக்கும்? நினைவுல கண்டிப்பாக வைத்துக்கொண்டு பகை தீர்க்காம விடமாட்டாங்க. அதனால இங்கு நடந்தது அவங்க மறக்கணும்னா மீண்டும் கூப்பிட்டு வச்சு நாட ஆண்டு இங்க இருக்கிற பெரியவங்க கிட்ட சொல்லி ஒரு காட்டுக்கு அமுச்சு வை குறிப்பிட்ட காலம். இது சொன்ன அடுத்த வினாடி பார்த்தாங்க, அப்படியே ஆகட்டும்னு போய் மறுபடியும் ஒருத்தரை விட்டு கூட்டு வர சொன்னாங்க. தர்மராஜாவை மீண்டும் அழைத்து வந்தாங்க. அழைத்து வந்த உடனே திருதராஷ்டிரர் அழைக்கல, நான் தான் அழைத்தேன். எங்க அப்பா அழைக்கல, நான் தான் அழைச்சேன். வேணும்னா நீங்க அடிமையில இருந்து விலகிக்குங்க, ஆனா அவங்க நீங்க தோத்ததுதான், திருப்பி எல்லாம் கொடுக்க முடியாது. எங்க அப்பா ஏதோ கொடுத்தேன்னு சொன்னார், அதெல்லாம் கொடுக்க முடியாது. நீங்க ஆனது உண்மைதானே, தோத்தது உண்மைதானே, அதனால கொடுக்க முடியாதுன்னாங்க. அப்பதான் பாஞ்சாலி தெய்வமாக இருக்கக்கூடிய திரௌபதி அம்மா பார்த்தாங்க. பார்த்த அடுத்த வினாடி அந்த அம்மா சொன்னாங்க, சுவாமி இன்னைக்கு அடிமையிலிருந்து விலகிக்குங்கன்னு சொல்றவங்க நாளைக்கு அடிமை என்றும் சொன்னாலும் சொல்லுவாங்க. அதனால சொல்றேன், நீங்க எனக்காக ஒரு ஆட்டம் ஆடுங்க. என்ன ஆடுங்க? எனக்காக ஒரு ஆட்டம் ஆடுங்க.
சொன்ன அடுத்த வினாடி தர்மராஜா மீண்டும் அமர்ந்தார். எங்க? சூதாடுவதற்கு, மறு சூதாடுவதற்கு, அடிமையிலிருந்து விலகுவதற்கு. வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ சகுனி கேட்குறான், ஓட்டம் யாதுன்னா எதை வச்சு ஆட போறேன்? அப்போ தர்மராஜா சொல்றார், சத்திய விரதன் தானும் தான் பெரும் தேவி சொல்ல புத்தியால் வணங்கி மாயன் பன்னிரு நாமம் ஏத்தி ஒத்த வெண்கவரு வாங்க சகுனி ஓட்டம் யாது என்றான். புத்தியால் அவனும் யான் செய் புண்ணியம் அனைத்தும் என்றான். சூதாட்டம் எதில் வந்து நிறுத்திக்குது? புண்ணியத்தை கூட விட்டு வைக்கல, தனக்கு மிஞ்சியதுதான். ஒரு பழமொழி சொல்வீங்களே, என்னது? தனக்கு மிஞ்சியதுதான் தானமும் தர்மமும். இப்போ தான் செய்த தான தர்மத்தை தான் அங்க வச்சார். யாம் செய் புண்ணியம் அனைத்தும் இந்த ஆட்டத்துல வைக்கிறேன்னார். புண்ணியம் எப்பவுமே தோத்ததாக சரித்திரம் கிடையாது. அவன் என்னென்னமோ சூழ்ச்சி பண்ணி பார்த்தான். யாரு? சகுனி. ஆனா என்ன தோக்கல. அதே 11ஆம் இடம், அதே 12ஆம் இடம், அதே இடத்துல தான் தர்மராஜா உட்கார்ந்தார். ஆனா ஏன் தோக்கல? பகவானுடைய நாமத்தை சொன்னார். அது மட்டும் இல்ல, புண்ணியம் யாரையும், தர்மம் தலை காக்கும். அப்பதான் சொல்றார், என்ன சொன்னாங்க? இந்த அம்மா தர்மர் காயை உருட்ட போகிறார். திரௌபதி அம்மா பிடிச்சிட்டாங்க. பிடிச்சு திரௌபதி அம்மா கையோட சேர்த்து அந்த கையை காயை உருட்ட போகிற பொழுது, சுவாமி இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி ஆடினீர்களோ எனக்கு தெரியாது. ஆனா இப்போ நான் சொல்லுவதை நீங்க சொல்லுங்க, நான் சொல்லுவதை நீங்க சொல்லுங்க. அப்பதான் என்ன நாமம் சொல்றாங்க? 12 நாமம் சொல்றாங்க. திருமாலருடைய நாமம்: கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா. இந்த 12 நாமம் சொல்லி அப்படி உருட்டினாங்க. யான்சை புண்ணியத்தை வைத்ததனால தர்மராஜா இந்த ஒரு ஆட்டத்தில் வெற்றி பெற்றார். இந்த ஒரு ஆட்டத்துல தர்மராஜா வெற்றி பெற்றார். அப்படி தர்மராஜா வெற்றி பெற்றதும் அடிமையிலிருந்து நாங்கள் விலகி கொள்ளுகிறோம். நாங்க அங்க இருக்கிற பெரியவங்க பார்த்தாங்க. 14 வருஷம் ராமபெருமான் காட்டுக்கு போனார். அதனால உங்களுக்கு 14 வருடம் இல்ல, 1 வருடத்தை கம்மி செய்து 12 ஆண்டு கால வனவாசம், 1 ஆண்டு கால அஞ்ஞாத வாசம் கழித்து வந்தால் நாடு தருவேன். அப்படி அந்த அஞ்ஞாத வாசம் என்று சொல்லக்கூடியதை கழித்து வருகிற பொழுது, அந்த அஞ்ஞாத வாசத்தின் பொழுது பாண்டவர்கள் இவர்கள்தான் என்று யாரேனும் கண்டுபிடித்து விட்டால் மீண்டும் 12 ஆண்டு காலம் வனவாசம் போகணும் என்கின்ற நியதியை வைத்து இங்கிருந்து என்ன பண்ணாங்க? பாண்டவர்கள் புறப்படுறாங்க. தோலை பிடித்து கொண்டு, கதையை பிடித்து கொண்டே போனார் பீமசேனர். அர்ஜுன பெருமான் மணலை வாரி இறைத்து கொண்டே போனார். நகுலர் தன்னுடைய உடம்பெல்லாம் என்ன பண்ணாரா? கலரை பூசி கொண்டு போனார். மண்ணை வாரி பூசிக்கொண்டு யாரும் தன் முகத்தை பார்க்க கூடாது என்று போனார். திரௌபதி கூந்தலை விரித்து கொண்டே போனார். இந்த இடத்துல நிச்சயமாக உங்க எல்லா பெண் குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுங்க, தயவு செய்து. இன்னைக்கு நிகழ்ச்சியில கூட, இன்னைக்கு அபிஷேகம் செய்தவர்கள் கூட சொன்னாங்க, எங்க பெண் பிள்ளைங்க சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. தயவு செய்து இதை மீண்டும் மீண்டும் ஒரு தடவைக்கு ஒரு 4 தடவையாவது சொல்லுங்கன்னு அவங்களே சொன்னாங்க. தயவு செய்து பெண் பிள்ளைங்க கூந்தலை விரிக்காதீங்க. ஒரு திரௌபதி விரித்ததற்கே 1 கோடி பேர் மாண்டு போனார்கள். நான் மட்டும் சொல்லல, இந்த இடத்துல சொல்றாங்க, பெண்கள் கூந்தல் விரித்தால் குடும்பம் அலையும். கூந்தல் அலைவது போல குடும்பம் அலையும். அந்த பெண் குழந்தைகளுக்கு நல்ல கணவர் கிடைக்க மாட்டார். நல்ல குழந்தைகள், ஆயுள் உள்ள குழந்தைகள் பிறக்காது, நோய் உள்ள குழந்தைகள் பிறக்கும். அது மட்டும் இல்லை, ஊனமான குழந்தைகள் பிறக்கும். ஒருவேளை கணவனும் நல்லாக அமைந்து குழந்தையும் நன்றாக அமைந்திருந்தாலும் அந்த குழந்தைகளுக்கு ஆயுளும் இருக்காது, இல்லைன்னா கணவருக்கு ஆயுள் இருக்காது, இல்லைன்னா கணவன் மனைவி பிரிய நேரிடும் என்று இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால முடிஞ்ச வரைக்கும் தங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு தயவு செய்து எந்த இடத்துக்கு போகிற பொழுதாவது எப்படியாவது போங்க, கோயிலுக்கு வருகிற பொழுதாவது பின்னல் என்று சொல்லக்கூடிய பின்னலை பின்னி வாங்க. அப்படி வந்தீர்கள் ஆனால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு திரௌபதி அந்த கூந்தலை விரித்ததனால தான் 13 ஆண்டு காலம் கழித்து 1 கோடி அரசர்கள் மாண்டு போனார்கள். இதை நினைவில் வைத்து எல்லா பெண் குழந்தைகளும் தங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும்னா நிச்சயமாக அந்த பின்னல் என்று சொல்லக்கூடியதை பின்னுங்கள் என்பதை கேட்டுக்கொண்டு அந்த அம்மா கூந்தலை இப்படி விரித்து கொண்டே போனால். ஏன்னா 13 வருடம் கழித்து
யாரு? இந்த சபையில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய முனி யாரு? அரசர்களுடைய மனைவிமார்கள் இந்த முடியை விரிப்பார்கள் என்பதை அந்த அம்மா காட்டிக்கொண்டே போனாங்க. இப்படி போகிற பொழுது ஒரு காட்டுக்கு சென்று அங்கு இருக்கிற பொழுது தௌமிய வனம் என்கின்ற வனத்திற்கு போய் சேர்ந்த பொழுது அங்கு வியாச பகவான் வந்தார். பாண்டவர்கள் அழுதார்கள். அப்பொழுது பாண்டவர்கள் பின்னாடி 12,000 முனிவர்கள் பின்னாடி போனாங்க. தர்மர் இல்லாத உலகத்தில் ஊரில் நாட்டில் நாங்கள் வாழ மாட்டோம்னு 12,000 முனிவர்கள் பின்னாடி போனாங்க. தர்மராஜா சொன்னார், நானே முன்பின் தெரியாத காட்டுக்கு போகிறேன், ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒருவேளையாவது உணவு கொடுக்கணுமேன்னு சொல்லும் பொழுதுதான் அப்பதான் வியாச பகவான் ஆதித்த பகவான் என்று சொல்லக்கூடிய ஆதித்த பகவானுடைய மந்திரத்தை சொல்லி அட்சய பாத்திரம் என்று சொல்லக்கூடிய பாத்திரத்தை ஆதித்த பகவான் கிட்ட இருந்து இந்த தர்மராஜா வாங்கிய தினம் வருகின்ற புதன்கிழமையிலிருந்து அடுத்த புதன்கிழமை அந்த திதி அட்சய திதி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனா நகை கடைக்காரங்க மொத்த பேரும் ஒரு சவரம் எடுத்தா அடுத்த வருஷத்துக்குள்ள 4 சவரம் வாங்குவீங்க, 4 சவரம் எடுத்தா 8 சவரம் வாங்குவீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் நிஜமானா நிச்சயமா என்ன இல்லை, நிஜம் என்பது கிடையாது. ஆனா அன்னைக்கு என்ன செய்யணும்? அன்னதானம் என்று சொல்லக்கூடியது செய்யணும், ஆடை தானம் செய்யணும். அட்சய திதி அன்றைய தினத்தில் தான் திரௌபதி அம்மாவுக்கு ஆடை கொடுத்தார், குசேலருக்கு வறுமை தீர்த்தார், அர்ஜுனர் பாசுபதம் பெற்ற தினம் அன்றைய தினத்தில் தான் ஆதித்த பகவானிடத்திலிருந்து தர்மராஜா அட்சய பாத்திரத்தை பெற்றார். அந்த அட்சய பாத்திரத்தினுடைய தன்மையை சொல்றேன், தெரிஞ்சுக்கங்க. எடுக்க எடுக்க குறையாதது அட்சயம். சூரிய உதயத்தின் பொழுது அன்னம் வரும். கடைசியாக தர்மராஜா உண்டுவிட்டு திரௌபதி அம்மா சாப்பிட்டுட்டு கழுவி கவுத்துட்டா மறுபடியும் சூரிய உதயத்தில் தான் அன்னம் வரும். அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரியது. அது மட்டும் இல்ல, ஒரு நாளைக்கு 1,00,000 பேர் வேண்டுமானாலும் சாப்பிடலாம். எவ்வளவு? 1,00,000 பேர் வேண்டுமானாலும் சாப்பிடலாம். அதுல அதிகமான அன்னம் என்பது வரும். அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரியது ஆதித்த பகவானிடத்திலிருந்து அட்சய பாத்திரம் என்று சொல்லக்கூடியதை வாங்கிய ஒரு திதி. அமாவாசை, சித்திர மாதம் அமாவாசை கழித்து வரக்கூடிய 4வது நாள் அட்சய திதி. இது தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். அந்த திதியில தான் திரௌபதி அம்மாவுக்கு சேலை கொடுத்த நாள், குசேலருடைய வறுமை தீர்த்த நாள், அர்ஜுன பெருமான் பாசுபதம் பெற்ற நாள், அட்சய பாத்திரத்தை தர்மராஜா ஆதித்த பகவானிடத்தில் இருந்து பெற்ற நாள். அதே மாதிரி பழம் பொருந்துதல் என்று சொல்லக்கூடிய இடர் துன்பம் என்று சொல்லக்கூடிய பாண்டவர்களுடைய துன்பம் தீர்ந்த நாள். பகவானே வந்து ஒரு அரிசி என்று சொல்லக்கூடிய ஒரு சாதத்தை ஒரு கீரையை உண்டு தூர்வாச மகரிஷி உணவுக்கு வந்த பொழுது அந்த பசியை தீர்த்த நாள். எல்லா நாளுமே இந்த அட்சய திதி என்று சொல்லக்கூடிய திதியில் தான் இவ்வளவும் நடந்தது. அதனால முடிஞ்ச வரைக்கும் அன்னைக்கு நீங்க எல்லாருமே கூட கிழிஞ்ச புடவையாவது இருந்தாலும் தச்சு ஏழைங்களுக்கு கொடுங்க. முடிஞ்ச வரைக்குமோ அன்னதானம் செய்யுங்க. ஒரே ஒருத்தருக்காவது அன்னைக்கு தயிர் சாதம் வாங்கி கொடுப்பது சிறப்பு. தயிர் அன்னம் சமையல் பண்ணி கொடுப்பது சிறப்பு. திரௌபதி அம்மனுடைய கோயிலேயே அன்னைக்கு தயிர் சாதம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படி அன்னம் கொடுத்தோமே ஆனால் இறந்த பிறகும் கூட நமக்கு என்ன வராது? பசி என்கின்ற கொடுமை வராது. இந்த ஆன்மா பிரிகிற பொழுது பசி 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 என்று வயிறை அடித்து கொண்டுதான் செல்லும். தண்ணி இல்லாத காட்டு வழியா, சாப்பாடு இல்லாத வழியாக தான் யமதர்மராஜா அழைத்து கொண்டு போவார். அட்சய திதி அன்றைய தினத்தில் யார் ஒருவர் அன்னதானத்தை நாம் எல்லாம் செய்து இருக்கிறோமோ அவர்களுக்கு அன்னக்குழியில் நடந்து போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமா? அது மட்டும் இல்லை, நம்ம தலைமுறையில ஒரு 21 தலைமுறைக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்காது. இந்த ஜான் வயிறு இல்லாட்டா உலகத்தில் ஏது கலாட்டா. அதனால இந்த ஜான் வயிறை கொடுத்துதான் ஏழை பணக்கார லட்சாதிபதி கோட்டீஸ்வரன் என்பதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் அன்னைக்கு என்ன பண்ணணும்? தானத்திலேயே சிறந்தது அன்னதானம், அதை விட 1000 மடங்கு சிறந்தது அறிவு தானம், அறிவு தானத்தை விட 1,00,000 மடங்கு சிறந்தது நிதானம், நிதானத்தை விட கோடி மடங்கு சிறந்தது சமாதானம். இதுல ஒரு தானம் சேர்த்துக்கணும், ஆடை தானத்தையும். அப்படி சேர்த்துக்கிட்டா 5 தானம் செய்யணும். இதுல 1 குறைந்தாலும் கூட நாம 5 அறிவு இருக்கக்கூடிய விலங்குகளில் சேர்க்கை 6 அறிவு இருக்கக்கூடிய மனிதன் என்பதில் சேர்த்து கொள்ள மாட்டாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால முடிந்த வரைக்குமோ நாம எல்லோருமே இந்த தானங்களை எல்லாம் செய்து தர்மங்களை எல்லாம் செய்து முடிந்த வரைக்கும் பிள்ளைகளுக்கு நல் ஒழுக்கத்தை சொல்லி முடிந்த வரைக்கும்
யாம் செய் புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதனாலதான் தர்மம் தலை காப்பாத்துச்சு. தனக்கு மிஞ்சியதுதான் தானமும் தர்மமும். அப்பேற்பட்ட திக்கற்றவருக்கு தெய்வம் துணை. அதனால முடிஞ்ச வரைக்கும் தெய்வத்தை நம்பினோர் கைவிட படார் என்பதை இந்த பகடை துயிலிருந்து நாம தெரிந்து கொள்வோம் என்பதை அன்போடு எடுத்து கூறிக்கொண்டு, நாளைய தினத்தில் அர்ஜுனன் தபசு என்று சொல்லக்கூடியது நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, இன்று இரவு பகடை துயில் என்று சொல்லக்கூடிய நாடகம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டது அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை பெற வேண்டும் என்று சொல்லி எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி பிரார்த்திக்கின்றோம். கிருஷ்ணார்ப்பணம். கையில் ஆடி எடுத்தருள் கண்ணனை மையுலாமலை வண்ணனை பாண்டவர் உய்ய வந்து உதயம் செய்த பானுவை வையம் உண்ட செவ்வாயனை வாழ்த்துவாம். கோபிகாரமண கோவிந்த கோவிந்தா ராதாரமண கோவிந்த கோவிந்த ஆஞ்சநேயவர்த கோவிந்த கோவிந்த வெற்றிவேல் முருகனுக்கு கோகரம். நன்றி, வணக்கம்.